இது மகிமை நேரம். இந்த 5வது நாளில் கூட நாம் எப்படி நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமாம், பரிசுத்தத்தினால் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் முதல் நாளிலே என்ன தியானித்தோம்? தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி. 2வது நாளிலே கீழ்ப்படிதலினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 3வது நாளிலே சாந்தமும் அமைதியினாலும் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 4வது நாளிலே நாம் தேவனுடைய உபதேசத்தின் மூலமாக நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 5வது நாளிலே நாம் பரிசுத்தத்தினால் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, உலகத்துல எத்தனையோ அதிகாரங்கள், அலங்காரங்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. நிறைய அலங்காரங்கள் இருக்குது. அந்த அலங்காரங்களில் எல்லாம் மிக தலையானது எது தெரியுமா? இந்த பரிசுத்த அலங்காரம் என்பது. இதை நம்ம ஒரு நாளும் சிந்தித்து நம்ம பார்க்கல. இந்த பரிசுத்த அலங்காரம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடப்பதாக இருந்தால், திருமணத்தன்று மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு அவளுக்கு என்னென்னலாமோ அலங்காரத்துக்குண்டே தனியாக ஆட்களை கூப்பிட்டு வந்துடுவாங்கல்ல, மேக்கப் பண்ணுறதுக்குன்னே சொல்லி தனியாக அவளை ட்ரெஸ் பண்ணுறதுக்கும், அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கும், ஃபேஷியல் பண்ணுறதுக்கும் இப்படி சொல்லி அவள் தனியாக ஒரு ஆளையை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவளுக்கு எத்தனையோ ஆயிரங்கள் கூட என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்வதற்கு. இந்த அலங்காரங்கள் எல்லாம் புறம்பான மனிதர்கள் காணும்படியான ஒரு அலங்காரங்கள் இல்லையா? இது நம்ம பரிசுத்த அலங்காரம்னு சொல்ல முடியாது. வெளிப்படையான ஒரு அலங்காரம். அந்த மணப்பெண் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு புறம்பான ஒரு அலங்காரம். ஆனால் அந்த அலங்கரிப்போடு கூட ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அங்கு பரிசுத்தம் இருக்கிறதா என்று சொல்லி உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். மணப்பெண்ணே, உன்னுடைய வாழ்க்கையில நீ இத்தனை அலங்காரமும் நீ அலங்கரித்திருக்கிறாயே, நல்லதுதான். ஆனா உன்னுடைய இருதயத்திலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு மணப்பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கிற அன்று இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசை. நான் வெளிப்புறமா இத்தனை அலங்காரம் நான் பண்றேன்னு என்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா, பரிசுத்தம் என்கிற அலங்காரம் எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அலங்காரம் செய்வது தவறுன்னு நான் சொல்லலை. அலங்காரம் பண்ணுறது கரெக்ட், பண்ணலாம். ஆனால் அந்த பரிசுத்தத்தோடு கூடிய அந்த அலங்காரம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேறப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பணிபுரிகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் போட்டு தான் நம்ம என்ன செய்வோம், போவோம், வெளியே போவோம். அது தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அதோடு கூட பரிசுத்தத்தோடு கூடிய ஒரு அலங்காரம் இருக்கிறது அல்லவா? அந்த பரிசுத்தத்தோடு கூடிய அந்த அலங்காரம் தான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. அந்த பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம்ல. அப்ப அந்த பரிசுத்தம் அப்படிங்கிற அலங்காரம் இன்னைக்கு எனக்கு இருக்கிறதா? என்னென்னமோ அலங்காரம் நான் பண்றேன்னு, ஆனா என்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இருக்கிறதா என்று சொல்லி, அது நம்முடைய உள்ளத்துக்கு நமக்கு மாத்திரம் தான் தெரியும். அதை வெளியே ஒருத்தரும் கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வெளிப்புறமான அலங்காரங்களை வெளியுள்ள மனிதர்கள் தான் பார்க்க முடியும், புறம்பான அலங்காரங்களை. ஆனால் அந்த அகத்தில் மறைந்திருக்கின்ற, அந்த உள்ளத்துக்குள் மறைந்திருக்கின்ற அந்த பரிசுத்த அலங்காரத்தை பரிசுத்தர் ஒருவர் மாத்திரமே அவர் கண்காணிக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட அலங்காரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். எஸ்தர் வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட மொர்தெக்காய் கொண்டு விட்டிருக்கிறாரு. அப்போ ராஜா பேர் சொல்லி கூப்பிட்டா தான் ராஜா அரண்மனைக்குள்ள அவள் பிரவேசிக்க முடியும். அப்போ அந்த ராஜாவினுடைய கண்களிலே அவளுக்கு கிருபை கிடைத்தது. அப்போ அந்த பரிசுத்த அலங்காரம் அவளுக்குள் இருந்ததுனாலே அந்த அகாஸ்வேர் ராஜாவுடைய கண்களில் அவள் கிருபை கிடைத்து அவள் ராஜாத்தியாக முடிசூட்டப்படுகின்றாள். அப்போ அவளுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த அலங்காரத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார் இல்லையா? அதை போலவே யோசேப்புகிட்ட கூட இந்த பரிசுத்த அலங்காரம் இருந்திருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தமான இந்த ஒரு அலங்காரம், நான் பாவம் செய்யக்கூடாது,
என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி அவனுக்குள் இருந்த அந்த பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இருந்தபடினாலே அவன் அந்த பாவத்தை விட்டு ஓடி போகிறதுனாலே எகிப்தின் அதிபதியாக அவன் மாற்றப்படுகிறான். பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த அலங்காரம் எனக்குள் இருக்கிறதா, நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இன்னும் கூட ரூத்தினிடத்திலே இந்த பரிசுத்த அலங்காரம் காணப்பட்டதினாலே அவளுடைய சந்ததியிலே இயேசு பிறந்தார். அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தம் என்கிற அலங்காரம் அவர்களுக்குள் இருந்ததினாலே அவருடைய வாழ்க்கை மகா மேன்மையாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட இதே போல ஒரு மேன்மையான மகிமையான வாழ்க்கை இன்று எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம்ல. என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் வாழ்க்கையை மற்றவர்கள் புகழுகின்ற வண்ணம் இருக்கணும், நான் எல்லாருக்கும் முன்பதாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமே. அப்ப நம்மளுக்குள்ள ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு பரிசுத்த அலங்காரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறதா? இந்த பரிசுத்தம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவரை முதலாவது நம்ம தொழுது கொள்ள முடியும். பரிசுத்த அலங்காரத்துடனே தான் நான் அவரை என்ன செய்ய முடியும்? தொழுது கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் இருந்தால்தான் நாம் அவரை தரிசிக்க முடியும். ஒவ்வொரு வாரம் நம்ம ஆலயத்துக்கு செல்கிறோமே, எத்தனை நாட்கள் நாம் அவரை தரிசித்து இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோமே, எத்தனை நாட்கள் நாம் அவரை தரிசித்து இருக்கிறோம். அப்ப நம்ம அவரை தரிசிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் நம்மிடத்திலே இல்லை என்று தானே பொருள். நம்முடைய வாழ்க்கையிலே அதை பற்றி கொள்வோம். பரிசுத்தத்தை நாம் ஒரு ஆடையை போல நாம் அணிந்து கொள்வோம். பரிசுத்தம் என்கிற அலங்காரமானது நம்முடைய அகத்திலும் நம்முடைய புறத்திலும் காணப்பட வேண்டிய ஒன்று. நம்மை பார்க்கும் பொழுது, நாம் அணிந்திருக்கிற ஆடையை பார்க்கும் பொழுதே அவள் அப்படிப்பட்டவள், அவன் அப்படிப்பட்டவன் என்று, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை பார்த்து கூற முடியுமா? அதான் முதல் நாளிலே பார்த்தோம், தகுதியான வஸ்திரம் என்று சொல்லி. இப்ப நம்முடைய அலங்காரமும் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமான ஒரு அலங்காரமாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எத்தனையாய் நம்மில் சந்தோஷப்படுவார் இல்லையா? நாம் அப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரத்தை நாம் பெற்றிருப்போமானால் நிச்சயமாக நாம் அவரை தரிசித்து வாழுவோம். அப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் நம்மில் காணும் பொழுது நாம் அவரை எளிதாக தரிசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த அலங்காரம் என்பது ஒரு தாமரை இலையை போல இல்ல. தாமரை தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் இந்த இலையில ஒரு சொட்டு, ஒரு டிராப் கூட தண்ணி நிற்காது. பார்த்தீங்களா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்றோம். நம்ம தனியா போய் எங்கேயும் வாழலை. நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி நம்ம தனியா எங்கேயும் போய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திலே தான் வாழ்றோம். ஆனால் அந்த பரிசுத்த அலங்காரம் நம்மில் காணப்படும் பொழுது, இந்த தாமரை இலையை போல இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் கூட பாவ அசுத்தங்கள் எதுவும் நம்மை தொடாதபடி நாம் பரிசுத்தமாய் நாம் வாழும்படியான கிருபை, அந்த பரிசுத்தம் என்ற அலங்காரம் நமக்கு காணப்பட நாம் ஆண்டவரிடத்துல கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 5ஆம் நாளில் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த பரிசுத்த அலங்காரம் எங்களில் காணப்படுகிறதா என்று சொல்லி ஆண்டவரே எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு தருணத்தை தந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ அலங்கரிப்புகளை செய்து நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வருகிறோம் ஐயா. ஆனா நீங்க விரும்புகிற அலங்காரம் அந்த பரிசுத்தமான அலங்காரம்ப்பா. அந்த பரிசுத்தமான அலங்காரத்தோடு உம்மை தரிசிக்கத்தக்கதான பாக்கியங்களை, கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவையான எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தாங்க. நீர் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்மை தரிசிக்கும்படியான பாக்கியங்களை தந்து எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்படியே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து வழிநடத்தி பரிசுத்தத்தினால் அவர்களை அலங்கரித்து அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக, செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை தந்து வழிநடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.